இயேசுவை கவர்ந்தவர்கள். இவங்கெல்லாம் யாரு? இயேசுவை கவர்ந்தவர்கள். அவருடைய செயல்கள் இயேசுவை கவர்ந்தது. ஒருவனுடைய விசுவாசம் இயேசுவை கவர்ந்தது. ஒருவனுடைய காணிக்கை இயேசுவை கவர்ந்தது. ஒருவனுடைய தியாகமான ஆராதனை இயேசுவை கவர்ந்தது. ஒருவனுடைய நன்றி பலி இயேசுவை கவர்ந்தது. அல்லேலூயா. பாருங்க, தேவனை கவரக்கூடிய 4 விஷயங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று விசுவாசம், இரண்டாவது நன்றி, நன்றி உள்ள இருதயம், மூன்றாவது தியாகமுள்ள ஆராதனை, நான்காவது கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை. இந்த 4மே தேவனை கவருகிறது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நீங்க பண்ற ஆராதனை அல்லது நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை அல்லது நீங்க செலுத்தக்கூடிய நன்றி பலி அல்லது உங்க விசுவாசம் இதெல்லாம் தேவனை கவருகிறதா என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை முதல்ல கவர்ந்தது எதுனா விசுவாசம். ஆமென். முதல்ல ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஒரு மனிதன் ஆண்டவரை கவர்ந்து இழுப்பதற்கு, அவனுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல அவனுக்கு என்ன தேவை தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. நிறைய பேர் சபைக்கு வரோம், ஆனா விசுவாசம் இல்ல. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம், ஆனா விசுவாசம் இல்ல. நிறைய பேர் ஆண்டவரை தேடி போறோம், ஆனா விசுவாசம் இல்ல. அல்லேலூயா. ஆனா இங்க ஒரு 100க்கு அதிபதி இயேசுவை தேடி வருகிறான். அவன் வந்து இயேசுவினிடத்துல சொல்கிறான், இயேசுவே, என் வேலைக்காரன் வியாதியாயிருக்கிறான், நீர் வந்து அவனை சுகமாக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார். அவன் கூட இருந்த மற்ற இன்னொரு அதிகாரத்துல வாசிங்க, அவன் சொல்றாங்க, இயேசுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க, இவன் ஒரு நல்ல போர் சேவகன், ஆனா யூதர்களுக்கு ஜபாலயத்தை கட்டி கொடுத்தவர், அதனால இயேசுவே நீங்க கண்டிப்பா போய் இவங்களை என்ன செய்யணும்? நீங்க சுகமாக்கணும்னு சொல்லுகிறார். இயேசுவும் என்ன செய்யறாருன்னா, அதை கேள்விப்பட்டு சரி நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இயேசுவே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு எனக்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சொஸ்தமாக்கி கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியம் விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்குமே கவர்ந்து இழுக்கப்படாத ஒரு தெய்வம். அவர்கிட்ட இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது, நான் எருதுகளின் ரத்தத்தின் மேல் பிரியமா இருக்குவேனா? நீ கொண்டு வருகிற அந்த எருதை மாட்டை அடிக்கிறதுனால அந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சு நான் என்ன சந்தோஷமா இருக்க போறேன்? நான் நினைச்ச எல்லாம் வானம் பூமி என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா காணிக்கை, ஒரு விதவையினுடைய காணிக்கை தேவனை கவர்ந்து இழுத்தது. வானம் பூமி எல்லாம் அவருடையது, வெள்ளி பொன்னெல்லாம் அவருடையது. ஆனா ஒரு ஏழை விதவை கொடுத்த ஒரு காணிக்கை தேவனை கவர்ந்தது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் தேவனை கவர்ந்தது. அவர் சொல்றாரு, வாசிங்க அந்த 8:10 வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு கீழே சொல்றது ரொம்ப முக்கியம், கவனிங்க. அப்படி சொல்லிட்டார் ஆண்டவர். என்ன சொல்லிட்டாரு? இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் யார்கிட்ட காணல? இஸ்ரவேலருக்குள்ளும் காணல. பாருங்க, புதுசா ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது எப்படி வரானா? விசுவாசத்தோடு வருகிறான், தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாய் வருகிறான். அவன் சொல்லுகிற சில காரியங்கள் தேவனையே கவர்ந்து இழுக்கிறது, ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க விசுவாசம் என்னைக்கு கடைசியா தேவன் ஆச்சரியப்பட வைத்தது? ஹல்லேலூயா. என்னைக்கு உங்க விசுவாச வார்த்தைகள் தேவனை ஆச்சரியப்பட வைத்தது? எது தேவனை ஆச்சரியப்பட வைத்தது தெரியுமா? அவன் பேசின விசுவாச வார்த்தைகள். ஒரு விசுவாசியினுடைய வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகள் தான் புறப்பட வேண்டுமே தவிர தேவனை குறித்த ஒருபோதும் அவிசுவாசமான காரியம் புறப்படக்கூடாது. நீங்கள் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சுகம் இல்லை, ஏன் ஜீவன் இல்லைன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்ம விசுவாசம் இன்னும் தேவனை ஆச்சரியப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. தேவனை என்ன செய்யல? ஆச்சரியப்படுத்தவில்லை. ஆமென். அநேக நேரத்தில் நம்ம என்ன பேசுறோம்? குறைகளை பேசுகிறோம். அநேக நேரத்தில் இல்லாமையை பேசுகிறோம். அநேக நேரத்தில் பலவீனத்தை பேசுகிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை பேசுகிறோம். ஆனால் இங்க வந்த 100க்கு அதிபதி சொன்னா, ஆண்டவரே நீங்க ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கிரும் சொன்ன. அதுக்கு அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? என் தேவன் அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. நான் எப்படி இந்த பூமியில 100 பேருக்கு அதிகாரம் உள்ளவனாய் இருக்கிறனோ, ஒருவனை போனா போவான், ஒருவனை வானா வருவான், எனக்கே இந்த அதிகாரம் இருக்கும் பொழுது நீர் மேசியா, உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை ஒரு புறஜாதி உணர்ந்திருந்தான். இன்னைக்கு சபை உணரல. அல்லேலூயா. சபையில் இருக்கிற நாம் என்ன உணரல? தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம கையில் என்ன இருக்கு? வேதம் இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. வார வாரம் வந்து வசனத்தை கேட்கிறோம். வேதத்தை உடைய இஸ்ரவேலர்கள் மேசியாவை காணவில்லை.
ஆனா ஒரு அந்நிய மனுஷன், ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு ரோம போர் சேவகன் இயேசுவை கண்டு கொண்டான். எப்படி கண்டானா, மேசியாவை கண்டான், அதிகாரமுடையவராய் கண்டான். இன்னைக்கு சபை நீங்க துதிக்கிறத பார்த்து ஐ அம் அன்வர்தி. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் மேல நீங்க விசுவாசம் வைக்கும் பொழுது நீங்க வர்தியா ஃபீல் பண்ண மாட்டீங்க, அன்வர்தியா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அவருக்கு முன்னாடி நான் செய்யற எந்த செயலும் அவருக்கு என்ன முடியாது, திருப்தி கொடுக்க முடியாது. ஆனா ஒன்றை தேவன் ஆச்சரியப்பட்டார், என்னன்னா விசுவாசம். ஹல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். உங்க விசுவாசம் தேவனை ஆச்சரியப்படுத்தும். உங்க விசுவாசம் தேவனிடத்தில் உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கும். அப்ப முதல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்க விசுவாசம் தான் முதல் 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 அவசியமானது. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசத்தோடு வந்தீங்க சபைக்கு? என்ன எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நான் ஏதாவது பெற்றுக்கொள்வேன்னு வந்தீங்க? இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிற தேவன் ஒரு வார்த்தை பேசுவார், அந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றும். எத்தனை பேர் வந்தீங்க? நீங்க அப்படி வரல. வேதத்தை வேகமா திரும்பணும், டைம் இல்லை நமக்கு. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்புறம் 11:6 வாசிக்கிறோம். அதே 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. எதை நம்புறீங்க நீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. நிறைய பேர் போன கடந்த வாரத்துல நான் ஊழியம் செய்யும் பொழுது, அநேகருடைய வீடுகளுக்கு போகும் பொழுது எல்லாரும் வீட்லயும் ஒன்ன பார்த்தேன், அவிசுவாசம். என்ன பார்த்தேன் தெரியுமா? அவிசுவாசம். சோர்வை பார்த்தேன், அவிசுவாசத்தை பார்த்தேன். தேவன் அவிசுவாசத்தின் தேவன் அல்ல, அவிசுவாசத்துல தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. நீ உன்னை நொந்துக்கிறதுனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறதே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க சோர்ந்து போகிறதுனால தேவன் எது எப்படியோ பாவான உங்களை தூக்கி விட போறது இல்ல. ஆண்டவரை அட்ராக்ட் பண்ற ஒன்று இருக்குன்னா விசுவாசம் மட்டும்தான். ஹல்லேலூயா. எது ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபெய்த். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. முதல் காரியம் பரிசுத்தம் கூட கிடையாது, நீதி அல்ல. தேவன் பரிசுத்தத்தில் பிரியப்படுகிறவரும் அல்ல, நீதியில பிரியப்படுகிறவரும் அல்ல. முதல்ல தேவன் பிரியப்படுகிற காரியம் எது தெரியுமா? விசுவாசம். அதுக்காக பரிசுத்த நீதியை ஆண்டவர் பிரியப்படல, எப்படி வேணாலும் வாழலாம் நான் சொல்ல வரல. முதல்ல ஆண்டவர் திருப்தி ஆகிற பிரியப்படுகிற ஒரு விஷயம் இருக்கணும்னா உங்க விசுவாசம். ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு வருஷமா ஆண்டவருக்குள்ள இருக்கலாம், எவ்வளவு படித்திருக்கலாம், எவ்வளவு பெரிய அறிவுடையவர்களா இருக்கலாம், தியாலஜி படிச்சிருக்கலாம், ஹீப்ரு படிச்சிருக்கலாம், கிரீக் படிச்சிருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஊழியம் வேணாலும் செய்யலாம், அல்லது நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யலாம். அதை பத்தி ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல. ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்றால் விசுவாசத்தை பார்க்கிறார். God honors faith. ஆண்டவர் எதை கனம் பண்றாரு? விசுவாசத்தை. ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். தேவன் சொன்னார், நீ போ, உன் வேலைக்காரன் சொஸ்தமானார். சொன்ன அந்த நிமிஷத்துல வேலைக்காரன் சொஸ்தமாகிவிட்டார். இதுதான் விசுவாசத்தினுடைய வல்லமை. ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வேலை செய்தது? ஆவிக்குரிய மண்டலத்திலே வேலை செய்கிறது. ஆமென். அதனாலதான் எபிரேயர்ல ரொம்ப தெளிவா எழுதுறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரே முறை தான் சொல்லுவேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நீ எதை நம்புகிறையோ அதனுடைய உறுதி. பட் யூ டோன்ட் see it. காணப்படாதவைகளின் நிச்சயம். நீ பார்க்காத ஒன்றை தேவன் செய்வார் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. நான் பரலோகத்தை பார்க்கவில்லை, நித்திய ஜீவனை பார்க்கவில்லை, இயேசுவை நான் முகமுகமாய் பார்க்கவில்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இயேசு தெய்வம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் மரணத்தை வென்றார் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் ஒரு நாளிலே பரலோகத்தில் அவரோடு கூட இருக்க போறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் நிச்சயம். நீ காணல, பட் இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் என்ன? ஆவிக்குரிய மண்டலத்திலே செய்யப்படுகிற காரியங்கள். ஹல்லேலூயா. சோ விசுவாசம் என்பது ஏதோ உலகத்தினுடைய காரியம் அல்ல, இது ஆவியினுடைய காரியம். It's a spiritual matter. என்னது? spiritual matter. Hallelujah. இந்த spiritual matter எனக்குள்ள இல்ல அப்படினா நான் ஸ்பிரிச்சுவலா வெற்றி பெறவே முடியாது. நான் ஆவியில ஜெயம் பெறவே முடியாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வெற்றி பெறுகிறவனாக வேண்டும் என்றால், தேவனிடத்திலிருந்து நான் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல எனக்கு விசுவாசம் தேவை. Hallelujah. God never spoke about faith, prayer. Hallelujah. நீங்கள் ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவை. So before you pray you need faith. Hallelujah. What activates your prayer is faith. உன் ஜெபத்தை எது செயல்படுத்துகிறதுனா faith. Matter is faith. Hallelujah. Amen. உங்க விசுவாசம் உங்க ஜெபத்தை ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா அதை செயல்படுத்துகிறதே விசுவாசம் தான். அநேகர் ஜெபிக்கிறோம் ஆனா விசுவாசம் இல்ல. அநேகர் ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த காலை எல்லாம் கூடும் என்பதை நான் நம்புகிறேன். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி எப்படி விசுவாசித்தான்? அவன் சொல்றான், ஆண்டவரே உங்க வார்த்தை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நம்ம வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நம்புகிறோம். தேவனுடைய வார்த்தை எல்லா கட்டுகளையும் உடைக்கக்கூடியது என்று நம்புகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்பதை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரண்டாவது தேங்க்ஸ் கிவிங், நன்றி உள்ள ஒரு இருதயம். ஆண்டவரை அடுத்தது அட்ராக்ட் பண்ணக்கூடியது எது தெரியுமா? முதல் இரண்டாவது காரியம் நன்றி உள்ள ஒரு இருதயம். ஹல்லேலூயா. உண்மை உள்ள ஒரு இருதயம். ஆமென். வசனத்தை வாசிப்போம். லூக்கா 17:11-19 வரைக்கும் உள்ள வசனங்களை எடுத்து வாசிப்போம். லூக்கா 17:11-19 வரைக்கும். நல்லா கவனமா இருக்கணும். வேகமா போய் கொண்டிருக்கிறோம். நல்லா கவனித்து வாசிங்க. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஹல்லேலூயா. 15 வாசிக்கிறோம். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. எப்படி மகிமைப்படுத்தினா தேவனை? நீங்க எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? உங்களுக்கே கேக்குதான்னு கேட்கிறதா எனக்கு தெரியாது. நிறைய பேர் இங்க உட்காந்து ஜெபம் பண்றீங்க. நான் ஒரு ஆள் பேசுவேன், நீங்க இத்தனை பேர் பேசுங்க, யாருடைய சத்தம் பெருசா இருக்குன்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவரை துதித்தாங்க, எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினா உரத்த சத்தத்தோட. நிறைய பேருக்கு இன்னைக்கு துதிக்கிறதுக்கு வெக்கம், இயேசுவை சொல்றதுக்கு வெக்கம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு வெக்கம். ஹல்லேலூயா. ஆனா இந்த குஷ்டரோகி தன் சுத்தமானதை கண்டு உணர்ந்து தேவனிடத்தில் வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா அதை போட்டிருக்கு. ஜீசஸ் ஹீல்ட். பாருங்க இந்த வசனம் எத்தனாவது வசனம்? அது 18. வாசிங்க. காணோமே அவனையும் பெற்றான். ஹல்லேலூயா. நீங்க நன்றியோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த இடத்துல தேவனுடைய கிருபை அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, தேவனுடைய மகிமை அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் அந்த ஒருத்தன் வந்தான் அப்படின்னா, அந்த ஒருவன் தான் தேவன் என்னை சுகமாக்கினார் என்பதை உணர்ந்தார். ஹல்லேலூயா. மற்ற 9 பேர் என்ன உணர்ந்தாங்க அப்படின்னாக்கா, அவர்கள் அந்த குஷ்டத்தில் பழகி போனவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். குஷ்டம் இன்னைக்கு எதுக்கு ஒப்புமையா தேவன் சொல்லுகிறார் என்றால், பாவத்துக்கு ஒப்புமையா நம்ம பேசலாம். ஹல்லேலூயா. இந்த குஷ்டம் என்பது சரீரத்திலே தோல்ல ஏற்படுகிற ஒரு மாற்றம், மனிதனுக்குள்ள ஏற்படுகிற ஒரு மாற்றம் தான் பாவம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பாவம் ஒரு பெரிய பிரச்சனை மனுஷனுக்கு. இயேசு பாருங்க, அநேகர் என்ன நினைக்கிறாங்க, உலக காரியத்தை குறித்து தான் அவர்கள் பெருமை பாராட்டி. நிறைய பேர் சாட்சி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, இயேசு என்ன சுகமாக்கினாருங்க, நன்றி. இயேசு எனக்கு வேலை கொடுத்தார், நன்றி. இயேசு என்ன ஆசீர்வதித்தார், நன்றி. இயேசு எனக்கு காசு கொடுத்தார், நன்றி. இயேசு என் கடனை மாத்தினார், நன்றி. எத்தனை பேர் இயேசு என் பாவத்தை மன்னித்தார், அவருக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன்னு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? பாத்தீங்களா? நமக்கு அந்த உணர்வே இல்ல. ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் நம்ம யார்கிட்ட வந்து நன்றி சொல்றோம். இயேசு எனக்கு வேலை கொடுத்தாரு பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர். இயேசு எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கொடுத்தாரு பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர். யாராவது ஒருவர் இயேசு என் பாவத்தை மன்னித்து, இயேசு என்னை நீதிமானாய் மாற்றினார், இயேசு என்னை பரிசுத்தவானாய் மாற்றினார், இயேசு அவருடைய பிள்ளையாய் மாற்றினார், அதனால நான் ஆலயத்துல வந்து அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு? எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி வந்தீங்க? ஒருத்தர் கூட நம்ம வந்திருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? பாவத்தை குறித்த உணர்வே நம்ம வாழ்க்கையில நமக்கு இல்ல. அதோடு பழகி போயிட்டோம், அதோடு வாழ்ந்து பழகிட்டோம். ஹல்லேலூயா. இந்த 9 குஷ்டரோகிகளும் அதோடு வாழ்ந்து பழகினவர்கள். இந்த ஒருவன் தான் அதை குறித்த ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் கொண்ட பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டீர்கள். இதை விட ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்க? ஹல்லேலூயா. மன்னித்தாரே என்பதற்கு நீ நன்றி சொல்ல மறந்துட்ட. ஹல்லேலூயா. முதல்ல இயேசுட்ட வரும்பொழுது நமக்கு நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறார், என்னை கழுவி சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாட்டெல்லாம் இப்ப நம்ம பாடுறதே இல்லை. என்ன பாட்டது? எத்தனை பேர் அந்த இருதயத்தோடு நன்றி சொல்ல வந்தீங்க இன்னைக்கு? இயேசு சுகமாக்கி இருந்தா இங்க வந்து குதிச்சிருப்பீங்க, இயேசு என்ன சுகமாக்கிட்டார். ஆனா எத்தனை பேர் என் பாவத்தை இயேசு மன்னித்தாரே, அவரை தேடி நான் திரும்ப வந்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? அவங்க மட்டும் தாங்க நீங்க உண்மையான விசுவாசி. மத்தவெல்லாம் போலி, டூப்ளிகேட். இயேசு என்னை ரட்சித்தாரே, இயேசு என் பாவங்களை மன்னித்தாரே, இயேசு என்னை விடுதலையாக்கினாரே, இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேனே. எத்தனை பேருக்கு இங்க சந்தோஷம் இன்னைக்கு? எத்தனை பேர் கவலைப்படுறீங்க இன்னைக்கு? காசு இல்ல பிரதர், வேலை இல்ல பிரதர், கடன் ஆயிடுச்சு பிரதர், கல்யாணம் ஆகல பிரதர், அப்புறம் என்ன வீடு கட்ட முடியல பிரதர்.
இதுக்காக கவலைப்படுறியே தவிர இயேசு உன்னை ரட்சித்தாருன்றதுக்காக நன்றி சொன்னியா? சொன்னையா? இருதயம் எவ்வளவு கடினமாய் போயிடுச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ சபை இன்னைக்கு எப்படின்னா ஒரு போலியா ஏங்கிட்டு இருக்கணும். ஆண்டவர் ஏமாத்துறோம், ஆனா ஆண்டவர் ஏமாற மாட்டார். உண்மையா வந்து அந்த குஷ்டரோகியை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா இயேசு என் பாவத்தை மன்னித்ததுக்காக சந்தோஷப்படுறீங்க? இன்னைக்கு என்னோ நிறைய விஷயம் நடக்கலன்னு கவலைப்பட்டு உட்காந்துறீங்களே, என் வாழ்க்கையில் அது நடக்கல இது நடக்கலன்னு சோர்ந்து போறீங்களே. இயேசு எல்லாத்தையும் விட பெரிய மீட்பை, நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, அதுக்காக நன்றி சொல்ல இருதயம் உங்களுக்கு இருக்கா? இதுதான் உண்மையான நன்றி பலி, இதுதான் உண்மையான துதி பலி, இதுதான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நன்றி இருதயத்தோடு நீங்க வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இயேசு உங்களை மேல ஒரு அட்ராக்ஷன் அவருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்ம ஆண்டவரை மறுதலிக்கிறோம் ஒரு நாளைக்கு தெரியுமா? எத்தனை முறை மறுதலிக்கிறோம்? ஒவ்வொரு முறை உங்க வாழ்க்கையில நீங்க குறை பேசும் பொழுதெல்லாம் நீங்க ஆண்டவரை மறுதலிக்கிறீங்க. ஒவ்வொரு முறை உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் உங்களுக்குள்ள தேவன் கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பை அலட்சியமா நினைக்கிறீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ரட்சிப்பை அலட்சியமா நினைக்கிறீங்க? ஆனா ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் தான் சுகமானத பெரிய வேல்யூவா எண்ணினா. ஹல்லேலூயா. அவன் உங்க முகத்தெல்லாம் பார்த்தாலே தெரியுது நீங்க எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீங்க. என்ன ஆண்டவர் ஒன்றும் செய்யலையே. ஆனா ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, உங்க பாவ நோயை தேவன் சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் தங்கம் கிடைக்கல, வெள்ளி கிடைக்கல, அது கிடைக்கல, அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைங்க. அந்த குஷ்டரோகிக்கு தெரியும் அந்த குஷ்டம் எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அந்த குஷ்டத்தினால அவன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தான்னு தெரியும். இன்னைக்கு உண்மையா நீ தம்பிங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்து ஆண்டவர் ஆலயத்தை குதிச்சு தொழுதுருப்பீங்க. ஆண்டவரை ஒருத்தர் மட்டும் தான் இயேசு விட்டு வந்தான், அந்த ஒருத்தர் நீங்களா கூட இருக்கலாம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஒரே காரணம் தாங்க இருக்கணும், இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். அப்புறம் சந்தோஷம். இந்த சந்தோஷம் தாங்க நிரந்தரம். உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஒரு நாள் தான் நீ சந்தோஷப்படுவேன், உன் பையனுக்கு நடந்தா 2 நாள் சந்தோஷப்படுவேன். ஆனா உனக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஒரு கார் வாங்கினா புதுசா வாங்கும் பொழுது ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தா முடிஞ்சு போச்சு, அந்த கார் பழசு. ஆனா தேவன் உனக்குள்ள கொடுத்திருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது. நிறைய பேர் அதை மறந்து போயிட்டீங்க. இன்னைக்கு திரும்ப அதை புதுப்பித்துக் கொள்ளுங்க, திரும்ப அதை உணருங்க. நல்ல கணவன் கிடைக்கல பிரதர், நல்ல மனைவி கிடைக்கல பிரதர், என் பிள்ளைங்க சரியில்லை பிரதர். எத்தனை பேர் எத்தனை ஜெப குறிப்பை சொல்றோம், எல்லாம் என்ன சொல்றோம், குறையாவே சொல்றோம். யாராவது ஒருத்தர் இன்னைக்கு நன்றி உள்ள இருதயத்தோட ஆண்டவர் ஆராதிக்க வந்திருந்தீங்கன்னா நீங்க தான் பாக்கியவான். ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி வரல. இன்னைக்கு ஒருத்தர் கூட அப்படி இன்னைக்கு வரல. அந்த இருதயத்தோட ஒருத்தரும் வரல, அந்த உள்ளத்தோடு ஒருத்தரும் வரல. ஆனா ஒரே ஒருத்தன் வந்தான். அதனாலதான் 10 பேர் சுகமாக்கப்பட்டா ஒருத்தன் தான் ரட்சிக்கப்படுவான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, எப்போதுமே ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, 10ல் 1 தான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகும். இதுதான் கணக்கு, இதுதான் கணக்கு. ஏன் தெரியுமா கணக்கு? அந்த ஒருத்தருக்கு தான் என்ன இருக்கு தெரியுமா? நன்றி உள்ள இருதயம் இருக்கு. 10 பேரு ஞானஸ்நானம் எடுத்தா அதுல ஒருத்தன் தான் தேவனுக்காக எழுப்பி நிற்பான், ஒருத்தன் தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். ஏன் தெரியுமா? அவன் உள்ளம் தேவனை துதிக்கிற உள்ளம். அவன் உணர்றான், ஐயோ நான் இப்படி பண்ணிய போல இருந்தேனே, பாவத்துல இருந்தேனே. இந்த குஷ்டரோகிகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் பப்ளிக்கா ஊருக்குள்ள வரக்கூடாது, அவன் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவன். அவன் உணர்ந்தான், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மறுவாழ்வை என் இயேசு எனக்கு கொடுத்தாரே, நான் எப்படி அவரை துதிக்காம இருப்பேன்? ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேருங்க அப்படி உணர்றீங்க? எப்படி அதை எத்தனை பேர் அப்படி உணர்ந்திருக்கீங்க? இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேனே, நான் இன்னைக்கு நீதிமானா இருக்கிறேனே, உணர்றீங்களா? இல்லைன்னா நீங்க எல்லாம் போலிங்க, டூப்ளிகேட். 10ல் 1, அந்த 9ல் 1 நீங்க. அந்த ஒருத்த மட்டும்தான் யாரு? இயேசுவிட்ட வந்து எப்படி தெரியுமா பைபிள் சொல்லுது? அவன் முழங்கால் படியிட்டு ஆமென் கர்த்தரை துதித்து ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தரை என்ன செய்றான்? அவன் உயர்த்த ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அதே போலதான் பழைய ஏற்பாட்டில் வாசிச்சீங்கன்னா தாவீது உடன்படிக்கை பெட்டிய வரும் பொழுது அவன் அந்த உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்னாடி நடனமாடி கர்த்தரை துதிக்கிறான், ஆராதிக்கிறான். ஏபத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணி 14வது வசனம். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொடுத்த ஆட்டுக்கடாகளையும் பலியிட்டார். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு
தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினார். அல்லேலூயா. தாவீது எப்படிங்க நடனம் பண்ணினாரு? எப்படிங்க நடனம் பண்ணினாரு சொல்லுங்க? என்ன பலத்தோடு? முழு பலத்தோடு. புதிய ஏற்பாட்டுல இயேசு ஒரு வசனத்தை சொல்லுவார், ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணுமா? முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை ஆராதிக்கணுமா? அல்லேலூயா. என் முழுமையும் கர்த்தருக்கு. ஆமென். இது நன்றி பலி செலுத்துவது எப்படின்னா, முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும்? செலுத்தணும். தாவீது நடனம் ஆடுகிறார். அல்லேலூயா. தாவீது என்ன பண்றாரு? எப்ப தெரியுமா நடனம் வரும்? எல்லாராலையும் நடனம் ஆட முடியாது. சிலர் துதிக்கிறதுக்கே வாய் வராது, வெட்கப்படுவோம். எடா சிரிக்கிறேன், நான் எப்படி துதிக்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. மைக் இருக்கு, மைக்கை விட நம்மள டபுளா நம்ம சவுண்ட் என்ன செய்யணும்? வெளியில வரணும். கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். எப்படி ஸ்தோத்திரிக்கணும் தெரியுமா? செத்து போனவரை போல அல்ல, உயிரோடு இருக்கிற பொருளாய். அல்லேலூயா. செத்து பாருங்க, பைபிள் சொல்லுது, மரித்தோரும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நீங்க கர்த்தரை துதிக்கலனா நீங்க என்ன ஆயிட்டீங்க? எதுக்கு தெரியுமா வெட்கப்படணும்? பொய் பேசுறதுக்கு வெட்கப்படணும், பாவம் செய்யறதுக்கு வெட்கப்படணும், திருடுறதுக்கு வெட்கப்படணும், ஏமாத்துறதுக்கு வெட்கப்படணும். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா செய்யறோம். அப்ப தெரியாது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 புள்ள இருக்கு, என் பையன் இருக்கிறான், இதெல்லாம் தெரியாது. துதிக்கிறதுக்கு மட்டும் என்ன வந்துரும் உனக்கு? அது எங்க கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தரை துதிக்கிறது நமக்கு என்ன வருது? வெட்கம் வருது. பிரதர் எப்படி பிரதர்? என்னை விட்டா நான் டான்ஸே ஆடி துதிப்பேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். தாவீது என்ன பண்றாரு? நடனமாடி கர்த்தரை துதிக்கிறான். வாலிப பசங்க அப்படியே நின்னு ஸ்தோத்திரம் பண்றாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. என்னவா இருக்கு? வெக்கமா இருக்கு. என்ன இப்படி ஸ்தோத்திரம் பண்றாங்க, இப்படி கர்த்தரை துதிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம எப்படி துதிக்கணும்? தாவீதை போல. அல்லேலூயா. இவரு பாட்டு எழுதுறாரு, பெர்க்மேன்ஸ் ஐயா. தாவீதை போல நடனம் ஆடுற. அது எதை காட்டுகிறது என்றால், அவன் ஒரு ராஜா அப்படிங்கிற அந்த மேன்மையை கூட பார்க்கலைங்க. அல்லேலூயா. அவன் ராஜா. நமக்கு பாருங்க, நமக்கு என்ன தகுதி இருக்கு? தாவீது சொல்றான், ஆண்டவரே என் வீட்டை நீ நினைப்பதற்கு நான் எம்மாத்திரன். என் வீட்டை நினைப்பதற்கு. தாவீதுக்கு தெரியும் தாவீது எங்க இருந்தாரு, எங்க இருந்து அவனை கர்த்தர் தூக்கி எடு. உணருங்க. உணராத பட்சத்துல நன்றி வராது. அல்லேலூயா. நான் உணரணும், என் சூழ்நிலையை உணரணும். நான் எங்க இருந்த ஆண்டவர் என்னை எங்க கொண்டு போய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நன்றி சொல்ல 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 உன் தகுதியை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, குறை சொல்ல சொல்ல நீ பாதாளத்துக்கு போற. எங்க போற? நீ குறை சொல்ல பேச 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 உன் குடும்ப பாதாளத்துக்கு தள்ளுற, நீ இழுத்துட்டு போற. பிசாசினுடைய வேலை என்ன தெரியுமா? சகோதரர் மேல் குற்றம் சுமத்துவது பிசாஸ். அல்லேலூயா. ஆமென். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடு என்ன உட்கார வைத்திருக்கிறீங்களேப்பா, ஸ்தோத்திரம். உங்க ரட்சிப்பை உயர்த்துங்க. அல்லேலூயா. தாவீது ராஜா, எடுத்தோன ராஜா இல்ல, அவன் ஆடு மேய்க்கிறான். தன் தகப்பனுடைய ஆடை மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பேன் அவன். ஆனா தேவனை உயர்த்துகிறவன். அல்லேலூயா. குறை சொல்ற ஆவி இன்னிலிருந்து இந்த சபையில இருந்து என்ன செய்யணும்? வெளியே போட்டோம். குறை சொல்லாத போ. அவன் குடும்பத்துல குறை சொல்லாத போ. குறைய நீக்குங்க. பாருங்க, ஒரு குறை சொல்ற ஒரு மனிதனோட வாழவே முடியாது. ஒரு குறை சொல்ற ஒரு மனைவியோட வாழ, ஒரு குறை சொல்ற ஒரு குடும்பத்தோடு நம்ம நினைச்ச முடியாது, நடக்கவே முடியாது. அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி பழகுங்க. மனிதர்களுக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இசப்பா ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்க, கணவனுக்கு நன்றி சொல்லுங்க, வேலை செய்யற வேலைக்காக நன்றி சொல்லுங்க. இத்தனை பேர் இன்னைக்கு உங்க வேலையை குறை சொல்றீங்க, நொந்துக்கிறீங்க, அவ்வளோ கஷ்டம் அப்படின்றீங்க. அதனாலதான் கஷ்டமும் குஷ்டமும் சேர்ந்து வருது. அல்லேலூயா. நன்றி சொல்லு. என்ஜாய் பண்ணு உன்னுடைய வேலையை, உன் குடும்பத்தை என்ஜாய் பண்ணு. அல்லேலூயா. தாவீது அப்படிதான். நீ அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவனா இருக்கும் பொழுது அந்த குடும்பம் எப்படி இருக்கு? ஆசீர்வாதமா இருக்கிறது. தாவீதுக்கு எப்படி நடனம் வந்துச்சு? How did David dance? அப்படின்னா அந்த நன்றி உள்ள இருதயம் ஒரு மனிதன் நிரம்பும் பொழுது அவனை அறியாமலேயே கர்த்தரை துதித்து பாடுவார். பிரச்சனை நன்றி சொல்லுங்க, துதிங்க, ஸ்தோத்திரிங்க. வியாதி வந்தா துதிங்க, ஸ்தோத்திரிங்க, நன்றி சொல்லுங்க. வியாதி வந்தோடனே கூட ஒண்ணுமே வரக்கூடாது. நான் இன்னைக்கு பைபிள் சொல்லுங்க, வரும், போன வாரம் படிச்ச முடியாது, வரும், பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு. ஆனா அதை மத்தியில நான் எப்படி வாழ்றேன், என்ன சொல்றேன், என்ன பேசுறேன்? நன்றி உள்ள இருதயம். அல்லேலூயா. என்ன இருதயம்? நன்றி உள்ள இருதயம். சரி, அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. மத்தேயுல வாசிங்கன்னா இவ மகதலேனா மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவளுக்குள்ள 7 பிசாசுகளை தேவன் துரத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு எங்க வந்து பந்தி இருக்கிறார்? சீமோனுடைய வீட்டுல கர்த்தர் பந்தி இருக்கும் பொழுது இவ ஒரு வெள்ளைக்கல் பரணியில பரிமள தைலத்தை கொண்டு வருகிறார். என்ன தண்டுரா? பரிமள தைலம்.
அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அத்தனை ஆண்கள் இருக்கும் பாருங்க. அந்த நாட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்கள் கூடி இருக்கிற இடத்துல பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க, தைரியமா வர மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் அந்த நாட்களிலே இருந்தது. ஆனா இந்த பெண் தைரியமா எங்க வரா, இயேசுவின் அருகே வந்து தன் கையிலே கொண்டு வந்த அந்த பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய பாதங்களில் ஊற்றி தன் தலைமயிரால் அதை துடைக்கிறார். சாதாரணமா யாரும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சா அந்த நாட்கள் அது ஒரு பெரிய குற்றம். ஒரு போதகரை ஒரு பெண் அப்படி என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ஆனா இந்த பெண் என்ன செய்யறானா, தைரியமா வந்து அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைச்சு அதுல இருக்கிற பரிமள தைலத்தெல்லாம் எடுத்து தேவனுடைய பாதத்துல ஊற்றி அவள் பாதத்தை தன் கண்ணீரால் நனைக்கிறாள். அது மாத்திரமல்ல, அவருடைய தலைமயிரால் என்ன செய்றா, துடைக்கிறார். அல்லேலூயா. அவள் கர்த்தரை ஆராதிக்கிறாள். ஆராதனை என்பது தியாகம் உள்ளது. அல்லேலூயா. You don't sacrifice anything, you don't get anything. அல்லேலூயா. ஆராதனை என்பது ஏதோ கையை தட்டுறதோ, இங்க வந்து பாட்டு 3 பாட்டு பாடிட்டு கொஞ்ச நேரம் செய்தி கேட்டுட்டு போறது இல்லைங்க. ஆராதனை என்பது தியாகம், சாக்ரிஃபைஸ். வர்ஷிப்ன்றது என்ன தெரியுமா, சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் இல்லனா நம்ம வாழ்க்கையில ஆராதனையில ஒரு பலி இல்லை அப்படின்னா நம்ம தேவனுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. So sacrifice, worship is sacrifice. என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணா பிரதர் இவ அப்படின்னா, ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த தைலம் விலையேற பெற்ற தைலம். இந்த தைலத்தை வாங்கணும்னா இன்னைக்கு நல்லா வேலை செய்யற 50,000 சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன் தன் ஒரு வருஷத்தினுடைய சம்பளத்தை சேர்த்து வச்சா மட்டும்தான் அந்த தைலத்தை வாங்க முடியும். எல்லாராலையும் அதை வாங்க முடியாது. ஆனா இந்த பெண் தன்னுடைய தொழில் மூலமா வந்த எல்லா வருமானத்தையும் சேர்த்து வைத்து தேவனுக்கென்று அந்த தைலத்தை வாங்கி கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் என்ன செய்றார், ஊற்றுகிறார். இதுதான் ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனைக்கு வருவதற்கு நமக்கு பல தடைகள் இருக்கும். ஆராதனைக்கு வருவதற்கு நமக்கு பல போராட்டங்கள் இருக்கும். ஆராதனையை கலந்து கொள்வதற்கு நம்ம சில நேரத்தில் தடைகள் இருக்கும். கணவன் பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், வீட்டுல பிரச்சனை இருக்கும், ஃப்ரெண்டு கூடுவான், அதை கூடுவான். இதெல்லாம் தாண்டி நீ கர்த்தரிடத்துல வந்து ஆராதிக்கும் பொழுது அது ஒரு தியாகமாய் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நடக்க முடியல பிரதர், எனக்கு பஸ் இல்லை பிரதர், எனக்கு கால் வலி பிரதர், கை வலி பிரதர். இதெல்லாம் சாக்கு சொல்லுகிறது. இதெல்லாம் என்னது, சாக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெண் தேவனை என்ன செய்றா, ஆராதிக்கிறார். முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறார். ஆராதனையில உங்களை ஏதாவது பாதிக்குது, நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அது உங்க வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் ஒரு ஆராதனை செய்வது, அந்த ஆராதனை வெறுமை. அந்த ஆராதனையில நீங்க மகிமையை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இன்னொரு அதிகாரத்தில் இந்த வசனத்தை, இந்த பெண்ணை குறித்து சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்ணை குறித்து பேசுவார்கள் என்று ஒரு பெண்ணை குறித்து தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா அவருடைய ஆவிக்குரிய ரேங்க் இன்க்ரீஸ் ஆகுது. அல்லேலூயா. எப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும்னா, நீங்க தியாகத்தோடு தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது your rank will increase in the spiritual realm. இல்லனா நீங்க விசுவாசியாவே செத்து போவீங்க. உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. தேவன் இந்த பிள்ளைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். என்ன தெரியுமா, எங்கெல்லாம் சுவிசேஷம், பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். சுவிசேஷம் இயேசுவினால் வந்தது. அந்த சுவிசேஷம், இயேசுவினுடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்ணை குறித்தும் பேசப்படும். உன் தியாகம் பேசப்படும், உன் ஆராதனை பேசப்படும். ஆவிக்குரிய மண்டலத்தில் உன் பேர் பேசப்படணும்னா உனக்குள்ள தியாகம் இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆண்டவருக்காக சிலதை இழக்க வேண்டும். ஒன்னையும் இழக்கலனா you will never get anything. ஆண்டவர் உங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அழைக்கல, இழப்பதற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் குடும்பத்தையாவது, பிள்ளை கணவனையாவது, மனைவியாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது நீ இழந்திருந்தீனா அதுதான் தியாகம். அதுதான் தியாகம். நீ ஒன்றை விட்டு கொடுக்காம தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வது கடினம். ஸ்பிரிச்சுவலா நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீ ஸ்பிரிச்சுவலா grow ஆகணும், ஆவியில நீ வளரணும்னா உன்னை நீ தியாகம் பண்ணிதான் ஆகணும். சில சொல்றாங்க, காலையில என்னால் ஆராதனைக்கு வர முடியாது, ஆகையால் நான் மாலையில் வருகிறேன். சரி வாங்க, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. எப்படியோ ஒரு ஆராதனைக்கு வரீங்க. ஆனா சிலர் எது தடையா இருந்தாலும், காசா இருந்தாலும், பணமா இருந்தாலும், வேலையா இருந்தாலும்,
என்னவா இருந்தாலும் நான் ஆண்டவருக்காக அதை இழந்து விட்டு ஆராதனைக்கு வருகிறேன் பார்த்தீங்களா, அது தியாகம். அது பேர் என்னது? தியாகம். அல்லேலூயா. நீங்கள் தியாகம் செய்யும் பொழுது, அன்னைக்கு எனக்கு சண்டே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இம்பார்ட்டன்டான ஒரு அப்பாயின்மெண்ட், இது நிமித்தம் இவ்வளவு கோடி பிசினஸ் எனக்கு வரும். எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச்சில் இருப்பீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு இருப்பீங்க? என் ஃபேமிலியில் ஒரு இம்பார்ட்டன்டான மேரேஜ், நான் இல்லைன்னா அங்கே பெரிய பிரச்சனையாயிரும். எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச்சில் இருப்பீங்க? எத்தனை பேர் இருப்பீங்க? 1904 இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஒலிம்பிக் வீரர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அவர் ஓட வேண்டும். ஒரு பெரிய தேசத்தையே ரெப்ரசன்டேட் பண்றார். ஆனா அவர் ஒரு தேவ மனுஷி, ஆண்டவருடைய பிள்ளை. ஞாயிற்றுக்கிழமை 100 மீட்டர் ஃபைனல் போராட்டம். எல்லாம் அந்த ஒலிம்பிக்காக தான், அந்த தங்கத்தை வாங்குறதுக்காக தான் எத்தனையோ வருஷ பயிற்சி, முயற்சி, எத்தனையோ கடுமையான உழைப்பு எல்லாம் இருக்கிறது. ஆனா அது என்னைக்கு வச்சுட்டான்? ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டான், ஆராதனை நாள். இது இவர் ஒரு உண்மையான தேவ மனுஷன், தேவ விசுவாசி. சொன்னான், ஆண்டவர் சமயத்தில் போய் சொன்ன, ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் இந்த ஒலிம்பிக் மெடலை உங்க பலிபீடத்துல நான் என்ன செய்றேன்? வைக்கிறேன். இந்த ஒலிம்பிக் மெடல் எனக்கு ஒரு நாள் தான். இன்னைக்கு ஓடினா எனக்கு கண்டிப்பா அவன் தான் வின் பண்ணுவான், அவன் தான் ஃபேவரட், கண்டிப்பா அவனுக்கு தான் அந்த மெடல். எல்லாம் அவனை தான் என்ன செய்யறாங்க? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையில அந்த ஒலிம்பிக்ல எல்லா வீரர்கள்லாம் வந்தபோது இந்த மனுஷன் வரல, இந்த மனுஷன் வரல. அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. 3 டைம், 4 டைம், 5 டைம். இவர் முக்கியமான வீரர்னால இவருக்காக 10 நிமிஷம் போட்டி என்ன செய்யப்படுது? டிலே ஆக்கப்படுது. கடைசி வரைக்கும் வரல. கூட இருந்த பயிற்சியாளர்கள், தேசத்தின் தலைவர்கள், பிரதம மந்திரி வந்திருக்கிறார் அந்த ஓட்டத்தை பார்க்கறதுக்கு. எல்லாம் பயங்கர கடுப்பாயிட்டாங்க. இவர் எங்க இருக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். வந்து எல்லாம், எங்க தேசத்தினுடைய மானத்தை நீ என்ன செஞ்சிட்ட? வாங்கிட்ட, உன்னை சிறையில் அடைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில இவர் அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடல. ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்தது. ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடும் அர்ப்பணிப்பு. தேவனுக்காக நீ செய்யற ஒரு காரியம் வாழ்நாள் முழுவதும் பேசப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பெண்ணை குறித்து நம்ம பேசுறோம்னா, அவ அன்னைக்கு பண்ண ஒரு தியாகம். அவளுக்குள்ள 7 பிசாசு போனது முக்கியம் இல்ல, உங்களை ஆண்டவர் சுகமாக்குறது முக்கியம் இல்ல. நீங்க எந்த அளவுக்கு தியாகத்தோடு தேவ சமூகத்துல வந்து தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். நீங்கள் ஆராதிப்பது உங்க வாழ்க்கையை பாதிக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. நான் வாலிபனா இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை உனக்கு வெளியே தர முடியாது, நீ கண்டிப்பா எங்க வரணும்? வேலைக்கு வரணும். நான் இன்னைக்கு வேலைக்கு போல, அடுத்த நாள் போனேன். வேலைக்கு வராது அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திரும்பி வரேன்னு வந்துட்டு கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் எனக்கு வேலை கிடையாது. ஏற்கனவே நான் வறுமையில் இருக்கிறாரு. எத்தனை மாசம் வேலையில? 2-3 மாதங்கள் எனக்கு வேலை கிடையாது. உணவுக்கு பஞ்சம், உடைக்கு பஞ்சம், தட்டுப்பாடு, பயங்கர நெருக்கம். ஆண்டவர் சமயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த வேலை இல்லைன்னா என்ன, 1000 வேலை எனக்கு நீங்க கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நான் ஆராதனையை மிஸ் பண்ணி ஒருவேளை நான் மரித்து போயிருந்தேன்னா நான் எங்க போயிருப்பேன்? அந்த கேள்வி எனக்குள்ளே எழும்பினது. நான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்றேன், 24 வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. ஆராதனையை மிஸ் பண்ணதே இல்லை, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லை. எத்தனையோ நாள் அது நிமித்தம் எனக்கு இழப்பு வந்திருக்கிறது, நஷ்டம் வந்திருக்கிறது. என் பிசினஸ் க்ளோஸ் பண்ண வேண்டியது வந்துச்சு, என் வியாபாரம் முடிந்து போனது. கவலைப்படல. இன்னைக்கும் அந்த தேவன் என்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் எனக்காக ஒரு வெகுமதியை வைத்திருப்பார். பரலோகத்துல மட்டும் இல்லைங்க, இங்க அதை விட டபுளா எனக்கு வைத்திருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது சீக்கிரமா பார்த்து முடிச்சிருவோம், கடைசியா பார்த்து முடித்து விடுவோம். ஒற்றை பொண்ணெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. கடைசியா சொல்றேன், ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க தியாகம் பண்ற எதுவுமே அவருடைய சிலுவை மரணத்துக்கு ஈக்குவலா வரவே வராது. நீங்க வெள்ளியை தியாகம் பண்ணலாம், பொண்ணை தியாகம் பண்ணலாம், உங்க 1 வருட சம்பளத்தை கூட நீங்க ஆண்டவருக்காக கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா அது எதுக்கு ஈக்குவல் ஆகாதுன்னா ஆண்டவருடைய சிலுவை மரணத்துக்கு ஈக்குவலா மாறாது. எதுக்கு ஈக்குவலா மாறாது? ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம தசம்பாகம் கொடுக்கணுமே, காணிக்க கொடுக்கணுமே, இது எனக்கு பிரச்சனையா இருக்கேன். இதெல்லாம் தியாகம். இதெல்லாம் என்னது? நீ கொடுப்பதனால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதில்லை, உன் தியாகம் உனக்காக கர்த்தரிடத்தில் பேசுகிறது. ஹல்லேலூயா. உன்னோட சாக்ரிஃபைஸ் தான் உனக்கு எங்க பேசுனா கர்த்தருடைய சமூகத்தில் உனக்காக பேசும்.
நான் இன்னைக்கு ஒன்றை நல்லா யோசிச்சுங்க. இத்தனை நாளாக நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஆண்டவருக்காக எதை தியாகம் பண்ணியிருக்கிறீர்கள்? ஒரு நாள் தூக்கத்தை தியாகம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு நாள் உணவை தியாகம் பண்ணியிருக்கிறீங்களா? அல்லது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஆண்டவருக்காக தியாகம் பண்ணியிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. நீங்க இன்னைக்கு ஆண்டவருக்காக தியாகம் பண்ண ஆரம்பிங்க. விடுங்கள். சில காரியங்களை விடுங்க. சில காரியங்களை ஆண்டவருக்காக கொடுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்க தேவன் எவ்வளவு உயர்த்துறாருன்றதை பாருங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். ஆமென். நிறைய பேருக்கு இது புரியாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஆராதனை பண்ண தியாகம் நினைக்காது. அது தியாகம் கிடையாது. உன்னை விட பக்தியா டெய்லி கோயிலுக்கு போறவன் இருக்கிறான், டெய்லி தேங்காய் உடைக்கிறவன் இருக்கிறான், டெய்லி அவன் போய் அவன் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துறவன் முன்ன விட நிறைய பேர் இருக்கான். திருப்பதியில போய் 10 கிலோ தங்கத்தை போடுறவன் இருக்கா. நீ கால் பண்ண தங்கத்துக்கு யோசிக்கிறாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? என் குடும்பத்திலே செய்யறாங்க. சம்பாதிக்கிறத லட்சக்கணக்கில் கொண்டு போய் எங்க போடுறான்? உண்டியல்ல போடுறான். நீ 10 ரூபாய் காணிக்கையை போடுறதுக்கு கர்த்தருக்கு என்ன செய்யற? யோசிக்கிற. தியாகம் தான் உன் வாழ்க்கையை தேவனுக்கு முன்னாடி மேன்மை உள்ளதாய் மாற்றும். 3 நாளாவது ஆண்டவர் அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் காணிக்கை. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, சபையில நான் காணிக்கை பத்தியே பேசுறது இல்லை. நானும் காணிக்கை பத்தி உங்கள்கிட்ட பேச வரல. ஆமென். நீங்க கொடுக்கறது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள காரியம். ஆனா இயேசு காணிக்கை பெட்டி பக்கத்திலேயே போய் உட்கார்ந்து பார்க்கிறாரு. அப்ப இயேசுக்கு காசு ஆசையா? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? இப்பெல்லாம் நீங்க எல்லாம் லைனா காணிக்கை போடும்போது ஒவ்வொரு காணிக்கை எட்டி பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? இருந்தாலும் என்ன ஒரு காசு ஆசை பிடிச்சவங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்லுவீங்க. என்ன காசு ஆசை பிடிச்சவங்க. நம்ம போடுறத என்ன செய்யலாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா இங்க இயேசு ஒரு ஏழை விதவை போட்ட அந்த காணிக்கையை கனம் பண்றார். ஹல்லேலூயா. கொடுப்பது உங்களை பாதிக்க வேண்டும், ஆராதனை உங்களை பாதிக்க வேண்டும். என்னைக்கு கடைசியா நீங்க இங்க ஆராதனைக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு இருந்தது, வேற காசே இல்ல, சும்மா சொல்றேன் 500 ரூபாய் தானே இன்னைக்கு இருக்கு அதிகபட்ச டினாமினேஷன். 500 ரூபாய் வேற ஏதாவது இருக்கா? 500 தானே. ஒரே ஒரு 500 ரூபாய் தான் இருக்கு. இப்ப வெளியில போய் நீங்க என்ன செய்யணும்? கறி வாங்கணும், காய் வாங்கணும், டீ குடிக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்ப அந்த 500 ரூபாயை நீங்க போடுவீங்களா இல்ல வெறுங்கையா போவீங்களா? நான் சொல்றேன், கண்டிப்பா யாரும் போட மாட்டோம். கண்டிப்பா யாரும். ஏன்னா வெளியில போய் என்ன செய்யணும்? நம்ம இப்போ வீட்டுக்கு கறி வாங்கணும். ஐயோ என் பையன் வந்துட்டான், டீ வாங்கி கொடுக்கணும், சில்லறை இல்லையே, சர்ச்சில் யார்ட்டையும் சில்லறை மாத்த முடியாது. நம்ம மனநிலை புரியுதா உங்களுக்கு? ஆனா 10 ரூபா இருந்தா என்ன செய்வான்? கொடுப்போம். ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு அவள் கொடுத்த காணிக்கையை பக்கத்திலேயே போய் பார்த்தாரு. ஐஸ்வர்யவான்கள்லாம் வந்து கொட்டுறான். ஆனா இந்த அம்மா தன்னிடத்துல இருந்த ரெண்டு காசு. எவ்வளவு? 2 காசு. லீஸ்ட் வேல்யூ. எவ்வளவு வேல்யூ? லீஸ்ட் வேல்யூ. லீஸ்ட் வேல்யூனா புரியுதா? அதுக்கு மதிப்பு ரொம்ப கம்மி. இன்னைக்கு 1 ரூபாய் காயின் மாதிரி, அவள்கிட்ட இருந்ததே 2 ரூபான்னு வச்சுக்கலாம். அந்த 2 ரூபாயும் எடுத்து எங்க போடுறா? காணிக்கை பெட்டியில் போட்டு விட்டார். இயேசு இதை பார்த்தவுடன் அவருடைய உள்ளம் தொடப்படுகிறது. கொடுப்பது தேவனுடைய உள்ளத்தை தொடுகிறது. நீங்க எப்படி கொடுக்கணும் தெரியுமா? உங்களை பாதிக்கிற அளவுக்கு கொடுக்கணும். என்னைக்கு உங்களை பாதிக்கிற அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அதை தேவன் அங்கீகரிப்பார். உங்க நிறைவுல இருந்து 10 ரூபாய், உங்களுக்கு 500 ரூபாய் இருக்கும்போது நீங்க 10 ரூபாய் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அது ஆண்டவர் கொடுக்கிறது யார் வேணாலும் செய்யலாம். ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட என்ன செய்வோம்? போடுவோம். ஆனா இந்த ஸ்திரீ தன்னிடத்தில் உள்ளதையெல்லாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது ஆசீர்வாதம். எப்படி கொடுக்க வேண்டும் தெரியுமா? உங்களை பாதிக்கிற அளவுக்கு கொடுங்க. அல்லேலூயா. எப்படி கொடுக்கணும்? உங்களை பாதிக்கணும். நீங்க கொடுப்பது உங்களை பாதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எலியாவை போஷிக்கும்படியா ராஜா வீட்டுக்கு அனுப்பல. யார் இடத்துல தெரியுமா அனுப்பிச்சாரு? ஏழை விதவை. இங்கேயும் ஒரு விதவை, அங்கேயும் ஒரு விதவை. இந்த விதவைகள்கிட்ட அன்னைக்கு பென்ஷன்லாம் கிடையாது. விதவை பென்ஷன்லாம் அன்னைக்கு கிடையாது. புருஷன் செத்து போய் கவர்மெண்ட்ல பென்ஷன் வாங்கின விதவைங்களாம் அன்னைக்கு கிடையாது. அல்லேலூயா. இந்த விதவைகள் எல்லாம் செத்துட்டா, கணவன் மரித்து விட்டால் அவர்கள் தான் வாழ வேண்டும். அரசாங்கமோ மற்றவர்களோ எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாளைய தினத்துக்காக தன்னிடத்தில் இருந்த 2இல் 1 வைத்துக் கொள்ளாமல் தன் 2 காசையும் எங்கே போடுகிறார்? காணிக்கை பெட்டியில் போட்டு விடுகிறார். சாரிபாத் விதவை எலியாவை போஷிக்கும்படியாய் கர்த்தர் அனுப்புகிறார். அந்த ஏழை விதவை சொல்லுகிறாள், நானும் என் மகனும் ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு சாக போகிறோம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இப்ப நல்லா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. இந்த ஏழை விதவை தனக்கும் தன் மகனுக்கும் வைத்திருந்ததை அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அதில் ஒரு அப்பத்தை சுட்டு முதலில் எனக்கு ஒன்றை கொண்டு வா என்றார். அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில
நிறைய பேர் ஏன் இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறோம் தெரியுமா? பணம் நமக்கு கடவுளாய் மாறிவிட்டது. உங்க சம்பளத்தை நம்பி நீங்க வாழ்றீங்க, உங்க பிசினஸை நம்பி நீங்க வாழ்றீங்க, உங்க வேலையை நம்பி நீங்க வாழ்றீங்க. அதுல வர்ற காசுல உங்களால தசம்பாகம் கொடுக்க உங்க மனசு இடம் கொடுக்கறது இல்ல. அதுல வர்ற காசுல பாணிக்க போடுவதற்கு உங்க மனம் இடம் கொடுப்பது இல்ல. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ நான் கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன், எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவேன், எப்படி வாழ போறேன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வருகிறது. ஆனால் இந்த ஏழை விதவை தனக்கு இருந்த 2 காசையும் எடுத்து யாருக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் என்கிட்ட 5 ரூபா இருக்கு, யூனியன் சர்ச்சில் இருக்கிறேன். நான் இப்போ ஒரு சாதாரண விசுவாசி, என்கிட்ட வேற காசு இல்லை. இன்னைக்கு 500 ரூபா மாதிரி, அன்னைக்கு 20 வருஷம் முன்னாடி 5 ரூபா, 23 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாய். ஒரே ஒரு 5 ரூபாய் பச்சை கலர் நோட்டு. அதுதான் என்கிட்ட அதிகபட்சமாக கிடைக்கிற காசு எனக்கு. அதை வைத்து கொண்டு காலையில் நடந்து போயிட்டேன் ஆலயத்துக்கு போனால் காணிக்கை வருகிறது. எல்லாம் இப்படி லைனா காணிக்கை வருகிறது. காய்க்கில் கையை விட்டா 50 காசு வரும்னு பார்த்தா வரல. 5 ரூபாய் ஒரே ஒரு நோட்டு தான் இருக்கிறது. இப்போ நான் என்ன செய்யணும்? பஸ்ஸுக்கு போகணும், எனக்கு டீ குடிக்கணும், எனக்கு நிறைய அந்த 5 ரூபாய் வச்சு 2-3 நாள் நான் என்ன செய்யணும்? வாழணும். அன்னைக்கு அதான் என் சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணேன்? என்கிட்ட இருந்து 5 ரூபாயும் எடுத்து யோசித்தேன், இவ்வளோதானே இருக்கு, காணிக்கை வேற பக்கத்தில் வந்துருச்சு, இப்போ திரும்ப கையை உள்ள போட முடியாது. என் மனசு சொல்லுது கத்திரிக்கு கொடு அப்படின்னு. எடுத்து அப்படியே 5 ரூபாயை போட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இமீடியட்டாக நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் போட்டு விட்டு ஹில்பங்க் வழியா அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்போ லாரன்ஸ் அப்படிங்கிற, உங்களுக்கு லாரன்ஸ் பிரதர் தெரியும் உங்களுக்கு, அவரு HPFல வேலைக்கு போறதுக்காக என் பின்னாடியே வந்துட்டு கூப்பிட்டுட்டே வர்றாரு. டேனி நில்லு, நானும் வரேன். அப்போ அந்த மேடை ஏறும்பொழுது கரெக்டாக நானும் அவரும் வந்தோம். வந்து அப்படியே போகிறோம், டீ குடிக்கலாம் வாங்கினாரு. என்கிட்ட காசு இல்லையே. இப்போ காசு இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன். உன்னை புரிந்துக்குவேன். நான் காசு இல்லைன்னா யார்கிட்டையும் போய் வாங்க டீ சாப்பிடணும்னு கூட மாட்டேன். டீ சாப்பிட்டாலும் கூப்பிட்டாலும் என்ன தெரியுமா சொல்லுவேன்? இப்போதாங்க சாப்பிட்டேன், பரவாயில்லைங்க அப்படின்ட்டு ஓடிடுவேன். ஏன்னா எனக்கு காசு இல்லைன்னா போய் நிற்க எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், இல்லை பிரதர் நான் இப்போ தான் டீ சாப்பிட்டேன், வரவழியில் தான் ஸ்டீவன் சர்ச்டி டீ சாப்பிட்டு நான் வந்துட்டேன், நீங்கள் சாப்பிட்டு போய். இல்லை வான்னு கட்டாயமாக கொண்டு போய் என்ன செய்கிறாரு, டீ வாங்கி வடையும் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அவர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாரு. நான் சொன்னேன் அப்படியே நான் நடந்து போகிறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் காந்தலில் இருக்காரு, நான் பார்க்கறேன். ஏன் இல்லை வா என் கூட, நீ எங்கே இறங்கணுமோ என் கூட. என்கிட்ட பஸ்ஸுக்கு காசு இல்லை. வலுக்கட்டாயமே பிடிச்ச எங்கே ஏற்றுறாரு, பஸ்ஸில் ஏற்றுறேன். பஸ்ஸில் ஏறி 2 பேரும் நின்றுட்டே போகிறோம், கூட்டமாக இருக்குது, நின்றுட்டே போகிறோம். நான் ஃபிங்கர் போஸ்ட் வரும்போது, நான் இறங்க வேண்டிய இடம் வரும்பொழுது டக்குன்னு ஒரு என்னையோ எடுத்து என் பாக்கெட்ல அப்படியே உள்ள சொருகினார். எதுக்கு சொருகினார் என்னன்னு தெரியல. என்னடா இந்த மனுஷன் அப்படின்னு போய் அங்கே போய் நீ கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் பார்த்தா அது ஒரு 50 ரூபா நோட்டு. எவ்வளோ நோட்டு? 50 ரூபா நோட்டு. நீ நம்ப மாட்டீங்க, இமீடியட்டா கர்த்தர் எனக்கு செய்த காரியம். ஒரு முறை தான் செஞ்சார், அதுக்கப்புறம் திரும்ப நான் சொல்ல. அன்னைக்கு என் சூழ்நிலை 5 ரூபாய் தான் வச்சிருந்தேன். நான் கர்த்தருக்காக எல்லாத்தையும் கொடுத்து போயிட்டேன். நடந்த போன ஃபிங்கர் போஸ்ட்ல போய் பார்க்குறேன், அது எவ்வளோ ரூபாய்? 50 ரூபாய். நான் கேட்டேன், எனக்கு இது ஒன்றுமே புரியல, ஏன் அவர் அப்படி பண்ணாரு அப்படின்னு. பாருங்க, உங்களை போஷிக்கும்படியா உங்களுடைய நிலைமையை அறிந்து கர்த்தர் விதவைக்கு தான் கட்டளை இடுவார். அல்லேலூயா. அன்னைக்கு எலியாவை போஷிக்கும்படியா ஆண்டவர் ஒரு ஏழை விதவைக்கு கட்டளையிட்டார். ஏன் தெரியுமா? அந்த ஏழை விதவை சாப்பிட்டு சாக போற விதவை, அவளை ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவர் யார் அனுப்புறாரு? ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்காவது கொடுப்பது உங்களை பாதிச்சிருக்கா? யோசித்து பாருங்க. என்னைக்காவது உங்களை பாதிக்கிற அளவுக்கு கொடுத்திருக்கீங்களா? இல்ல. இதே மாதிரிதான் ஒரு முறை ஒரு ப்ராஃபட், தேவனுடைய பார்வை உங்கள் மேல் வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆமென். நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, இந்த கதை இதோட முடிஞ்சிருக்காது. இயேசு அதுக்கு பிறகு அந்த பிள்ளை ஆசீர்வதிச்சிருப்பார். மேபி அதெல்லாம் நமக்கு வேதத்துல சொல்லல, நானும் அதை வேதத்துல சொன்னதா சொல்லல. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஒருவேளை ஆண்டவர் அந்த ஏழை விதவியை என்ன செஞ்சிருப்பாரு? அவள் வாழ்நாளெல்லாம் போஷிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்திருப்பாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, லூக்கா 6:38 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படுமா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அல்லேலூயா.